Hi, I'm Ranjana, mutual fund distributor. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹவு டு பி ஃபினான்ஷியலி நம்ம எப்படி வந்து செக்யூர்டாக இருக்கணும்னா ஒரு 5 வேஸை நம்ம வந்துட்டு கடைப்பிடிச்சோன்னாவே போதும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் உங்களுக்கு வெல்த் அதிகமாக க்ரியேட் ஆகும். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பட் இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட இன்ஃப்ளேஷன் இன் த சென்ஸ் விலைவாசிக்கு தகுந்த மாதிரி உங்களோட பணம் வந்து வளரணும்னா மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுங்க. செகண்ட் வந்து டெட்ஸ், எலிமினேட் யுவர் டெட்ஸ், அதாவது உங்களோட கடன்களை முதல்ல கம்மி பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் என்ன சொன்னால் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். வென் யூ பர்ச்சேஸ் நீங்கள் கேஷாக பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்றது உங்களால் ஒரு தோராயமாக ஒரு அமௌண்ட்டை கணிக்க முடியும். ஸோ நீங்களே குறைச்சிப்பீங்க. தேர்ட் வந்துட்டு எப்பயுமே நமக்கே தெரியாமல் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட், ஒரு 10,000 இல்லை 20,000 எமர்ஜென்சி ஃபண்ட் எப்பயுமே ஒருத்தர்கிட்ட இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ். நம்ம இருக்கோம், நம்ம இல்லைன்னாலும் நம்மளோட ஃபேமிலி வந்து ஃபிசிக்கலாக அவங்க வந்துட்டு எவ்வளோதான் அவங்க வந்துட்டு டவுன் ஆனாலும், எமோஷ்னலாக டவுன் ஆனாலும் அவங்களுக்கு வந்துட்டு மானிட்டரி பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே எடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் அசெட் வெல்த் கிரியேட் பண்ணுங்க. லைக் லிக்விடபிள் அசட்டாக இருக்கணும், அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். எப்போ வேணாலும் நீங்கள் தேவைப்படுற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ வில் பி ஃபினான்ஷியலி